என்னதான் நைட் 1 மணி தூங்கினாலுமே காலைல 6 மணில டான்னு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கட்டன் சாய் ஒண்ணு போட்டு குடிச்சு மொட்டை மாடிக்கு கிளம்பிட்டேன். என்னடா இன்னைக்கு இவ்வளவு குளிரா இருக்குன்னு கதவை திறந்து பார்த்தா தான் தெரிஞ்சுச்சு லைட்டா மழை பெஞ்சுட்டு இருக்குது. ஆனா நம்ம ரூம்ல இருந்து மொட்டை மாடிக்கு போறதுக்குள்ள மழை சுத்தமா நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டமான இடத்துல கேமரா செட்டிங் போட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல ஒரு 5 நிமிஷம் வார்ம் அப் போட்டு முடிச்சுட்டு ஸ்குவாட், விஎப்ஸ், கிரன்ச்சஸ் இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ஈஸியா தான் இருக்குது. இந்த புஷ் அப் மட்டும் என்னால சுத்தமா பண்ணவே முடியல. சேர்ந்த மாதிரி ஒரு 20 ரெப்டேஷன் கூட போட முடியல. அப்படியே முக்கி தக்கி போட்டாலும் பிராணம் போகுது. கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து போற 30வது வீடியோல நான் ஸ்டாப்பா 100 புஷ் அப் அடிச்சு புஷ் அப் நாக் அவுட் பண்ணலாம்னு இருக்கேன். அதனால இன்னைக்கே வழக்கமா நம்ம போட்டு 20 புஷ் அப் 50 மாத்தி முக்கி முக்கி அடிச்சு இன்னைக்கான சவால்ல வெற்றி பெற்றுட்டேன். அப்புறம் அங்கேயே ஒரு 5 நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு நேரா மளிகை கடைக்கு போயிட்டு முட்டையுமே தேவையான ஜாமானத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு காலையில சாப்பாடு லெமன் சாப்பாடும் அதோட 5 முட்டை வேக வச்சுட்டு புளியில போட்டு வந்து சாப்பிட உட்காந்தா நைட்டு இந்த சட்னியோட காலையில 2 தோசையுமே கொஞ்சம் லெமன் சாப்பாடு அப்புறம் 2 முட்டை சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் வேலை முடிச்சு 5:30 தான் ரூமுக்கு வந்தேன். வந்தோடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எடிட்டிங்ல உட்காந்துட்டேன். ஒரு 6 வரைக்கும் மானா வரையும் உட்காந்து எடிட் பண்ணிட்டு அதுக்கு மேல இரவு உணவு சமைக்கிறதுக்காக போயிட்டேன். வெள்ளை ரவை அதோட 2 முட்டை அதுதான் இன்னைக்கு இரவு உணவு. சாப்பிட்டு ஒரு 7 மணிக்கு ஜொமேட்டோ கிளம்பி போயிட்டேன். நியூ இயருக்கு கம்பல்சரியா வாங்க வேண்டிய ஒரே பொருள் காலண்டர். அதை நான் 2 நாளா வாங்கவே இல்ல. எப்படியாச்சும் இன்னைக்கு வாங்கிடணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நம்ம போன வாரம் ஒரு காலண்டர் கிடைச்சிச்சு. கேட்டா குடுத்துட்டாங்க. நன்றி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 9 மணி வரைக்கும் ஆர்டர் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஆர்டர் எதுவும் போடாம ரெஸ்ட் விட்டாங்க. சரி நம்ம உட்கார விட ஒரு இடத்துல உட்கார்ந்தேன். நம்ம தனியா உட்கார்ந்துக்கிறத பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் உரிமையா நம்ம மேல வந்து கைய போட்டான். ஆனா ஒரு சுமார் 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் கொடுக்க போனவங்க ஒரு சின்ன பையன் தொரத்தி தொரத்தி என்ன அடிக்கிறான். அது ஞாபகம் வந்தனால இவன் கூட கொஞ்சம் எனக்கு மனசே இல்ல. லைட்டா நகர்ந்து உட்கார்ந்தேன். அவனே ஓடிட்டான். சாரி நண்பா. நமக்கு ஒரு 10:30 தான் கடைசி ஆர்டர் வந்துச்சு. அது கொடுக்க போன இடத்துல 3 பேரு. ஒருத்தனாலே சமாளிக்க முடியாது. இதுல 3 பேரு. என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை அந்த அண்ணன் வந்து என்னை காப்பாத்தினாரு. ஆனா இன்னைக்கு வண்டி ஓட்ட அலுப்பே தெரியல. ஆனா 68 கிலோமீட்டர் ஓட்டி இருந்தேன். ஒரு 10:40 ரூமுக்கே வந்துட்டேன். 7 மணிக்கு சாப்பிட்டு போனால பசி இல்லாதனால அப்படியே நேரா போய் எடிட்டிங் உட்காந்துட்டேன். எடிட்டிங் ஆரம்பிக்கும் போது லைட்டா தூக்கம் வந்துச்சு. இப்படியே விட்டா வேலைக்காகன்னு ஒரு பாட்டை தட்டி விட்டா அந்த வைஃபை எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இனிப்பிலன்கள் நாளை சந்திக்கிறேன்.